லஞ்சுக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டான குருமா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நீங்க காய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சு தான் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் தேங்காய், 1 கை பொட்டுக்கல்ல, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கசகசா சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது தேங்காய் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிருக்க தேங்காயில் 2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், விரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமா மல்லியில சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான குருமா குழம்பு ரெடி. ரொம்பவே நல்லா இருக்கும்.